Hello friends, welcome to Kulanjiyappa IAS Academy. In this video, we are going to discuss about the current affairs related to UPSC Mains 2022 and Tnpsc Mains 2022. Let's get into the video. And the topic today is Financial Action Task Force. And it comes under the prelims portions of current events of international importance, bilateral relations, important international institutes, Financial Action Task Force of Grey List, Blacklist, and in mains portion comes under general studies paper 2 of significance of important international institutes India Pakistan relations. அதாவது இந்த டாபிக் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ளீஸ் கவனமாக கொஞ்சம் கவனிங்க. தேங்க்யூ. Heard of the plenary session of the Financial Action Task Force, the Global Financial Crime Watchdog Pakistan, which continues to face an economic crunch, is hoping for some respite in the form of its removal from the Financial Action Task Force grey list or the list of countries presenting a risk to the global financial system. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றது ஒரு யூஎன் பாடி. இப்போ வந்து ரைட் நோ வந்து பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்லேயே ரீட்டைன் பண்ணணும்னு கொஞ்சம் விருப்பம் படுறாங்க. அவங்க வந்து பிளாக் லிஸ்ட் போக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பிளாக் லிஸ்ட்ன்றது தெரியும், அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்ட்ரிஸ் அகேன்ஸ்ட் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கவங்கள தான் பிளாக் லிஸ்ட்டாக போடுவாங்க. In its last plenary meeting in March, the Financial Action Task Force had retained Pakistan listing, asking it to expeditiously address the remaining deficiency in its financial system. Financial Action Task Force இதெல்லாம் தான் கண்ட்ரீஸு. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட மெம்பர் கண்ட்ரீஸ் 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. தற்போது வந்து 37 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்போம். இப்போது இட் இஸ் அன் இன்டர்கவர்மெண்டல் பாடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1989 டியூரிங் தி G7 சம்மிட் இன் பாரிஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றது ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. 1989 வந்து நிறுவப்பட்டது. எப்போ நிறுவப்பட்டாங்கன்னா G7 சம்மிட், இது பாரிஸ்ன்றது ஃப்ரான்ஸோட கேபிட்டல். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அசஸஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அ கண்ட்ரிஸ் ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் ஆன்டி டெரர் ஃபினான்சிங் ஃப்ரேம்ஒர்க்ஸ். அதாவது இந்த நெட்வொர்க் வந்து எதை மதிப்பிடுதுன்னா, ஒரு கண்ட்ரியோட ஊழலுக்கு எதிராக மற்றும் இது தீவிரவாதிகளுக்கு வந்து நிதி அளிக்கிறதுக்கு எதிராக வந்து இந்த கண்ட்ரி வந்து போராடுறது. அதுதான் அந்த கண்ட்ரி எப்படி அதுக்கு எதிராக இந்த 2 விஷயத்துக்கு எதிராக போராடுறத மதிப்பிடுறது தான் இந்த நெட்வொர்க் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். It sets standards and promote effective implementation of legal, regulatory and operational measures for combating money laundering, terrorist financing and other related threats to the integrity of the international financial system. Its secretariat is located at the Organization for Economic Cooperation and Development headquarters in Paris. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லையும் கேட்கலாம், யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லையும் கேட்கலாம். அதுக்கு கரெக்டான பதில் பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். அதே மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷனில் அது லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட்குவார்ட்டர்ஸில். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட 39 மெம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து 37 மெம்பர்ஸ் அண்ட் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த ரீஜனல் ஆர்கனைசேஷனில் எதுனா நம்பர் 1 யூரோப்பியன் கமிஷன் அண்ட் நம்பர் 2 கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இந்த 2 ரீஜனல் ஆர்கனைசேஷனையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கேட்பாங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்தியா வந்து மெம்பரு. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கூட யூபிஎஸ்சி ரிலேட்டடாக அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸாக கேட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. அந்த விதத்தில் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு கேட்பாங்க. ஸோ தட் வி ஹேவ் டு அவேர் ஆஃப் இட் தட் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். லிஸ்ட் அண்டர் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் குறிப்பிட்ட லிஸ்ட்டுங்க இருக்குது. அதாவது கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு கிரே லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். தி கிரே லிஸ்ட் countries are designated as jurisdictions under increased monitoring, working with the Financial Action Task Force to counter criminal financial activities.
For such countries, the watchdog does not tell other members to carry out due diligence measures with their listed countries, but does tell them to consider the risks such countries possess. Countries considered as safe haven for supporting terror funding and money laundering are put in the Financial Action Task Force grey list. This inclusion serves as a warning to the country that it may enter the blacklist. Currently, 23 countries, including Pakistan, are on the grey list. அதாவது இந்த கிரே லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்னன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரிஸ் தான் ஒரு சேஃபான இடம். எதுக்குன்னா இது தீவிரவாதத்துக்கு நிதி அளிக்கிறது, அப்புறம் பண மோசடிக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற நாடுகளாக தான் கிரே லிஸ்ட்டில் போடுவோம். அதே மாதிரி கிரே லிஸ்ட்டில் போடுற கண்ட்ரிஸ் வந்து ஒரு எச்சரிக்கையாக விடுப்பாங்க. எதுக்குன்னா உங்களை வந்து பிளாக் லிஸ்ட்டில் வந்து போடுறதுக்குனா வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதே மாதிரி தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தீங்கன்னா. இப்போ வரைக்கும் 23 நாடுகள் வந்து பாகிஸ்தான் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட் இருக்குது. ஸோ தட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பாகிஸ்தான் ரைட்லி இஸ் ஆன் தி கிரே லிஸ்ட். பிளாக் லிஸ்ட். Blacklist means countries designated as high risk jurisdictions subject to call for action. In this case, the countries have considerable deficiencies in their AML or CFT. AML என்றது anti-money laundering and counter-terrorist financing regimens, and the body calls on members and non-members to apply enhanced due diligence. Non-cooperative countries or territories countries are put in the blacklist. These countries support terror funding and money laundering activities. The Financial Action Task Force revises the blacklist regularly, adding or deleting the entries. Iran and Democratic Republic of Korea are under high risk jurisdiction or blacklist countries. Blacklist countries வந்து தீவிரமாக இந்த மணி லாண்ட்ரிங், அந்த அப்புறம் பொருளாதார தீவிரவாதிகளுக்கு நிதி அளிக்கிறத ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்ட்ரிஸை தான் நம்ம பிளாக் லிஸ்ட்டில் போடுறாங்க. இந்த பிளாக் லிஸ்ட்டை வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அவ்வப்போது வந்து அதை அவங்க வந்து பகுப்பாய்வு பண்ணுவாங்க, ஆடும் பண்ணுவாங்க, டெலீட்டும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 2 நாடுகள் தான் இது பிளாக் லிஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்குது. நம்பர் 1 ஈரான் அண்ட் நம்பர் 2 வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் கொரியா, அதாவது நார்த் கொரியா. இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் இப்போ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கேட்கலாம் இந்த மாதிரி கேள்வி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் அண்டர் தி பிளாக் லிஸ்ட், இந்த மாதிரி கேட்க சொல்ல நம்ம ஈரான் அண்ட் நார்த் கொரியாவை வந்து பாயிண்ட் பண்ணிடணும். தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் plenary is the decision making body of the Financial Action Task Force. It meets 3 times per year. Being listed under the Financial Action Task Force list makes it hard for countries to get aid from organizations like International Monetary Fund, Asian Development Bank and the European Union. It may also affect capital inflows, foreign direct investments and portfolio inflows. அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பிளனரின்றது அதுதான் வந்து முடிவெடுக்கிற ஒரு அமைப்பு, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் பர்ஸ்பெக்டிவில் கேட்கலாம். ஏதாவது எந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டெசிஷன் மேக்கிங் பாடி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 3 டைம் மீட் பண்ணுவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் கிரே லிஸ்ட்டு, பிளாக் லிஸ்ட்டில் நாடுகளை வந்து சேர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பொருளாதார தடைகள் ஏற்படும். அதே மாதிரி உலக ரீதியாக இருக்க வங்கிகிட்ட வந்து நிதி வாங்குறதுலேயும் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். மேக்ஸிமம் அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. லைக் IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட், யூரோப்பியன் யூனியன், வேர்ல்டு பேங்க், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நிதி வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸும் கொடுக்கவும் மாட்டாங்க. இதனால் என்ன ஏற்படுதுன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. மூலதனமும் வர்றதில்லை அவங்களுக்கு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர்றது, அந்நிய முதலீடும் அவங்களால வர முடியல. இதனால் ரொம்ப அந்த பீப்புள் தான் அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம் மக்களோட மேம்பாட்டுக்கு. ஒய் இஸ் பாகிஸ்தான் ஆன் தி கிரே லிஸ்ட்? எதனால் பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க? Pakistan was retained on the grey list in March as it was yet to address concerns on the front of terror financing investigations and prosecutions targeting senior leaders and commanders of UN designated terrorist groups. பாகிஸ்தானை எதனால் வந்து கிரே லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்கன்னா அது வந்து அந்த தீவிரவாதத்துக்கு நிதி அளிக்கிறத இன்னும் இப்போ வரையும் அது ஸ்டாப் பண்ணாமலே இருக்காங்க. அதனால தான் அதை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கிரே லிஸ்ட்டில். Financial Action Task Force had issued the 27-point action plan after placing Pakistan on the grey list in June 2018. The action plan pertains to curbing money laundering and terror financing. அதாவது
ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் வந்து 27 புள்ளி கொண்ட ஒரு நடவடிக்கை திட்டத்தை வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் முதன்மையான நோக்கம் எதுக்குன்னா, பண மோசடியையும் தீவிரவாதத்துக்கு நிதி அளிக்கிறதும் பாகிஸ்தான் வந்து நிறுத்தணும். பட் ஆனால் இப்போதையும் பாகிஸ்தானை அதை வந்து பண்ணலை. அதனால தான் அது இப்போ வரையும் அதை கிரே லிஸ்ட்டில் வந்து பாகிஸ்தானை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. Concerns. Those steps had been taken in this direction, such as the sentencing of terror outfit chief Hafiz Saeed, prosecution of Mazur Azad, arrest of about 300 other designated terrorists, and the seizure of more than 1,100 properties owned by terror groups. India, meanwhile, member of Financial Action Task Force, suspects the efficacy and permanence of Pakistani actions. Financial Action Task Force last time decided against existing Pakistan from the category despite the country meeting 32 out of 34 action points. Pakistan was taken off the list in 2015 owing to its progress but was put back on it in 2019. Way forward. Pakistan has taken steps in the direction such as the sentencing of terror outfit chief Hafiz, prosecution of Mazur Azhar, arrest of about 300 other designated terrorists, and the seizure of more than 1,100 properties owned by terror groups. However, concerns by India need to be addressed. Pakistan had completed 26 out of the 27 action items in its 2018 action plan of the Financial Action Task Force and of the 7 action items of the 2021 action plan of the Financial Action Task Force Asia Pacific Group on Money Laundering. The Financial Action Task Force encouraged Pakistan to continue making progress to address as soon as possible the one remaining item by continuing to demonstrate that terror financing investigations and prosecutions target senior leaders and commanders of UN designated terrorist groups. Okay friends, this is today's mains practice questions, and the question is, ahead of the plenary session of the Financial Action Task Force, Pakistan is hoping to get its name removed from the Financial Action Task Force grey list. Critically analyze. And this comes under General Studies Paper 2 of International Relations. Write this for 250 words and the question carries 15 marks. Please write the answer and send it to this mail, kiacurrentaffairs@gmail.com. Thank you friends for watching this video. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ், டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேணாம். இது வந்து காமன் பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி ஒரு கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் அந்த டே ஆஃப் தி உங்கள் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளோ ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு வரும். ஸோ தட் யூ கேன் பி adequately equipped for writing the answers. Thank you for watching this video. Let's see you all in tomorrow. Thank you friends.